நம்ம மல்லி கிட்டத்தட்ட வெண்பாவை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறதால நாளைக்கான எபிசோடில் வெண்பா நிச்சயம் வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ வெண்பாவை கடத்தியிருக்கோம் அந்த லேடி ஆம்புலன்ஸ் மூலமாக அந்த குழந்தைகளை ஏற்றிட்டுருக்கேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் இப்போ வெளியில் போனால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே நான் எப்படி வெளியில் போயிட்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி பர்தா அணிஞ்சு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் மருந்து வாங்க வந்திருக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ மல்லி நாகூர் 2 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மல்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதால நிச்சயமாக ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் மருந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கலாம். அந்த லேடியுமே அவங்களுக்கு தேவையான மருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறப்ப தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பருதாவை விலைக்கு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் மல்லி பார்த்துக்கிறாங்க. இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் ஃபோட்டோவை எடுத்து பார்க்கவுமே நம்ம வெண்பாவை கடத்தினது இவ தானே அப்படிங்கிற மாதிரி அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஆட்டோவில் எஸ்கேப் ஆகி போயிடுறப்ப நம்ம மல்லி விடுவாங்களா, தன்னோட குழந்தைய கடத்திட்டு போகிறவளை எப்படி அவங்க சும்மா விடுவாங்க. இப்போ இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நாகு மல்லி 2 பேருமே அவங்கள பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியான இடத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. மல்லியை எப்படியாவது திசை திருப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படிங்கிறதால வேற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு விட போகிறாங்க. இப்போ வெண்பாவை எப்படி மீட்க போகிறாங்க, எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்ததாக இப்போ தீபனுமே தீபிகா கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெண்பாவோட கடத்தலுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கேட்கவுமே தீபன்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஸ்டார்டிங்கில் வெண்பாவை நான் கடத்த சொன்னது என்னவோ உண்மைதான், ஐஸ்வர்யாவோட காம்படிஷன் முடியும் ஒரு 2 மணி நேரம் கழித்து அதே இடத்துல விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் டீல் பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் வெண்பா எங்கே போனேன்னு எனக்கு தெரியாது, உண்மையான ஒரு கடத்தல்காரங்க கிட்ட அந்த பொண்ணு சிக்கிக்கிட்டா, அதனால தான் எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நானும் போராடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபனுக்கு தீபிகா மேலே பயங்கரமாக கோவம் வருது. அப்படிங்கிறதால அவங்க கன்னத்திலே பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கான எபிசோட்லேயாவது வெண்பா வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறத ரசிகளோட விருப்பம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.